ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதத்துலேருந்து குங்குமப்பூ எடுத்துக்கலாம், அதாவது சாஃப்ரான் எடுத்துக்கலாம், எந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும், அதே மாதிரி குங்குமப்பூ கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கிறது சேஃப் இல்லையா, ஆரம்பத்தில் எவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டால் நமக்கு சேஃபாக இருக்கும், இது எல்லாரும் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக குழந்தையோட கலரை அதிகப்படுத்தி கொடுக்குமா, இல்லை இது கர்ப்பிணி பெண்களுக்கு வேறு எந்த வகையில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, கர்ப்பம் ஆகிட்டோம் அப்படின்னாலே ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறமா எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருள் வாங்குகிறாங்க அப்படின்னா அது குங்குமப்பூவாக தான் இருக்கும். எல்லாருமே கர்ப்ப காலத்தில் குங்குமப்பூ வாங்கி கொடுக்குறதுக்கும் ஆசைப்படுவாங்க, அதை சாப்பிட்றதுக்கும் ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி ஸ்பெஷலான இந்த குங்குமப்பூவை கர்ப்பிணி பெண்கள் உண்மையாகவே கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கிறது சேஃபா அப்படின்னு பார்த்திங்கன்னா 100% சேஃபு தான். ஆனால் அதை அளவாக எடுத்துக்கும் போது தான் அதோட பலன் நமக்கு கிடைக்குமே தவிர, அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த பலன் நமக்கு கிடைக்காது. ஸோ கர்ப்ப காலத்தில் இந்த குங்குமப்பூவை எப்போ எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 6 மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒன்று 5ஆவது மாதத்தில் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா 6ஆவது மாதத்தில் ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கும் போதே சில பேருக்கு பார்த்திங்கன்னா, ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யாருமே டெய்லி லைஃப்பில் குங்குமப்பூ நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்போது தான் நிறைய பேர் புதுசாக அந்த குங்குமப்பூவை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த குங்குமப்பூ எடுத்துக்கும் போது நம்ம கவனமாக இருக்கணும். ஆரம்பத்தில் 2லேருந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ், அதாவது அந்த துருவல் சொல்கிறோம்ல, அதை தான் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2லேருந்து 3 துருவல் மட்டும்தான் பயன்படுத்தணும், அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. வேணும்னா கொஞ்சம் மாதங்கள் ஆக ஆக ஒரு ஸ்ட்ராண்ட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர 5க்கு மேலே இந்த குங்குமப்பூ ஸ்ட்ராண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குங்குமப்பூ எடுத்துக்கிறதுனால கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாமிட்டிங், நாசியா, அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும், உங்களோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்கும் இது தூண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது குழந்தையோட கலருக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தையோட கலர் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட அம்மா அப்பாவோட ஜெனட்டிக் இதை பொறுத்து தான் அந்த குழந்தையோட கலர் அமையும். குங்குமப்பூ சாப்பிட்றதுனால அந்த குழந்தைக்கு கலர் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மித் அப்படின்னே சொல்லலாம். அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அந்த ஸ்கின்னை குழந்தையோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம், நம்மளுக்கு நேச்சுரலாக ஒரு கலர் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு பார்லர் போகிறோம், இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படிங்கிறப்போ, ஸ்கின் ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளோட ஸ்கின் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகுமே தவிர கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம அப்படியே முன்னாடி இருந்த கலரை விட இப்போ கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே பிரைட்டாக ஒயிட்டாக ஃபாரினர் மாதிரி ஆகிடுவோமா? அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி வேணால் உங்கள் குழந்தையோட ஸ்கின் கொஞ்சம் லைட்டன் ஆகிறதுக்கும் கொஞ்சம் நல்லா ஷைனிங் ஆகிறதுக்கும் உங்களோட ஸ்கின்னும் அப்படி ஆகிறதுக்கும் வேணால் ஹெல்ப் பண்ணுமே தவிர அப்படியே கலரை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ குங்குமப்பூ எடுத்துக்கிறதுனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அதாவது அளவுக்கு மீறி எடுத்துக்கிறதுனால என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரங்களில் இந்த குங்குமப்பூ சில ஸ்கின் அலர்ஜி நிறைய பேருக்கு உண்டாக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் கர்ப்ப காலத்தில் தான் அதை புதுசாக கண்ணிலே பார்ப்போம். அந்த டைமில் நம்ம அதை ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 1லேருந்து 2 ஸ்ட்ராண்ட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ஸ்கின்னில் ஏதாவது அலர்ஜி வருதா, இல்லை நமக்கு அதனால் வேறு ஏதாவது அலர்ஜி ஏற்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பயன்படுத்தணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிறது, வாமிட்டிங் சென்சேஷன், தலைவலி, இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே இதை அளவுக்கு மீறி எடுக்காமல் மாட்ரேட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Thank you.